सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा க்ஷேமத்தை அடையலாம். ஸ்துவன் கம் கவச்சந்தா பிராப்னுயுர்மானவா சுபம். அதுக்கு பதில் சொல்லிவிட்டார். அடுத்ததாக ஒரு கேள்வி, எது? ஐந்தாவது கேள்வி. கோதர்ம சர்வதர்மாணாம் பவத பரமோ மதா. இது அடுத்தது. பீஷ்மாச்சாரியரை பார்த்து கேட்கிறார், தர்மங்கள் 1000 இருக்கு, ஆனா எந்த தர்மம் வசதி என்று தாங்கள் கருதுகிறீர்கள்? தங்களுடைய எண்ணத்துல எந்த தர்மம் வசதி? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி தர்மத்தை சொல்லியிருக்கேன். பிரம்மச்சாரி தர்மம் சொல்லியிருக்கேன், வானப்பிரச தர்மம் சொல்லியிருக்கேன், சன்னியாசி தர்மங்களை சொல்லியிருக்கேன், ஸ்திரீ தர்மங்களை சொல்லியிருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஸ்வதர்மம். யார் யார் எப்படி இருக்கணும்? புருஷாளா இருக்கிறப்ப சந்தியாவந்தனம் பண்ணணும், ஸ்திரீகளா இருக்கிறப்ப காலம் எழுந்து குளிச்சு விட்டு சுவாமிக்கு ஒரு நைவேத்தியம் புது விளக்கு வச்சு ஒரு நமஸ்காரம் பண்ணி அம்பாளை பத்தி ஒரு 4 ஸ்லோகங்கள் சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டு சௌக்கியமா இருக்கணும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தர்மம் ஒன்று இருக்கு. அஹிம்சா எல்லாருக்கும் காமன் தர்மங்கள். பொய் சொல்லாம இருக்கிறது எல்லாருக்கும் காமனா தர்மங்கள். ஆனா சில தர்மங்கள் சில பேருக்கு அப்படி தனித்தனியாக சாதாரண தர்மங்கள், விசேஷ தர்மங்கள் இத்தனையும் சொன்னேல. 1 மாச காலம் தர்மத்தையே சொல்லியிருக்கேன். நீங்க 30 நாள் காலம் இருந்து ராத்திரி வரைக்கும் தர்மத்தை கேட்டுட்டே இருக்கார் தர்மபுத்திரர். மேலும் மேலும் கேட்டுட்டே இருக்கார். அது என்ன, இது என்ன, ராஜ தர்மம் என்ன, ஆபத் தர்மம் என்ன? உடம்பு எழுந்துக்க முடியல சார், 102 டெம்பரேச்சர், எப்படி சந்தியானம் பண்ணுவேள்? மந்திர ஜபம் எப்படி பண்ணுவேள்? அதிகம். யாராருக்கு எப்படி ஆபத்து வந்ததுன்னா என்ன தர்மங்கள் இவைகள்லாம் எடுத்து சொன்ன பிறகு, ஆனா இவைகளுக்குள்ள எல்லோராலையும் அனுஷ்டானம் பண்ணக்கூடியது எது மிக சிறந்ததான தர்மம் என்று தாங்கள் கருதுகிறீர்கள்? கோதர்ம சர்வதர்மாணாம் பவத பரமோமத அப்படின்னு கேள்வி கேட்டல. அதுக்கு பதில் சொல்றாரு, ஏஷமே சர்வதர்மாணாம் தர்மோதிகதமோ மத. அந்த கேள்விக்கு இந்த பதிலுக்கு பாருங்க. கோதர்ம சர்வதர்மாணாம் பவத பரமோமதான்னு கேள்வி. ஏஷமே சர்வதர்மாணாம் தர்மோதிகதமோ மத. 1000 தடவை விஷ்ணு எடுத்திருக்கோம். ஆனா இந்த கேள்விக்கு இந்த ஆன்சர் தெரியறதா? அது பாட்டில் சொன்னதான். ஐயா இதுதான் அப்பா மே எனக்கு சர்வதர்மாணாம் தர்மோதிகதமோ மத. இதுதான் என்னுடைய அபிப்பிராயத்துல எல்லா தர்மத்தை விட உயர்ந்ததான தர்மம் என்று காணப்படுகிறது. எத் பக்தியா புண்டரே காட்டம் ஸ்தவைரர்த்தே நரசதா. எது பக்தியா புண்டரீ காட்டம். பக்தியா பக்தியினால தாமர கண்ணனை பெருமாளை எப்படி தவைகி அர்ச்சேத் நரா துதிக்கள்னால அவரை எப்பொழுதும் அர்ச்சனை பண்ணுகிறான். எப்படி நரசதா எப்பொழுதும் இது ஸ்தோத்திரம் பண்றாங்க. இதுதான் தர்மங்களுக்குள்ள விசத்தியான தர்மம். இது என்ன வசதி? ஒரு வாஜபேயி யாகம் பண்றான், அக்னிஹோத்திரம் பண்றான், அதை விட இது வசதியோ? ஆமான்ட்டவர். ஏன் 1000 பேருக்கு சகசிர போஜனம் பண்றா சுவாமி. காசி கஷேத்திரத்துல சன்னியாசிகளுக்கெல்லாம் சகசிர போஜனம் பண்ணி வைக்கிறார். அதை விட ஒரு வசதியோ? ஆமான்ட்டு. என்ன அப்படி சொல்றேன்? இந்த தர்மம் எதற்காக வசதி? அப்படியா? மற்ற தர்மங்களை இன்னைக்கு அனுஷ்டானம் பண்ணணுமையானால் இன்னொருத்தருடைய சகாயம் பண்ணும். ஒரு யாகம் பண்ணணும், ஒரு யஜ்யம் பண்ணணும், ஒரு பூஜை பண்ணணும், ஒரு இவெல்லாம் பண்ணணும்னு சொன்னா இன்னொருத்தருடைய சகாயம் பண்ணும். அவளை ஹிம்சப்படுத்தாமல் உங்களால பண்ண முடியாது. அவ ஹெல்ப் பண்ணினா தான் உங்களால பண்ண முடியும். நீங்க உட்கார்ந்து நைவேத்தியம் பண்ணிட்டே இருந்தாங்க, பூஜை யார் கொள்வா? இந்த பூஜையும் நைவேத்தியம் ஒரே சமயத்துல பண்ண முடியுமா? முடியாது. அதே வழியே மற்ற காரியங்கள்லாம் பண்ண முடியுமா? இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணினா நீங்க விசேஷமா பூஜை பண்றீங்க. ஆஹா என்னமா பண்றாரு பூஜை, என்ன பக்தி. பின்னால ஹெல்ப் பண்றதுதான் யாருக்கு தெரியும்? அது கவனிக்க முடியாது. அதே போல ஒரு பூஜை பண்ணணும், இது பண்ணணும், ஹோமம் பண்ணணும், நான் அதுக்கு ஒரு காலம் வேண்டியிருக்கு. இந்த சமயத்துலதான் இது பண்ணணும். கணபதி ஹோமம் பண்ணணும்னு சாயங்காலம் ஒரு 7-8 மணிக்கு பண்ண முடியுமா? ஆபீஸ் எல்லாம் பண்ணி பண்ண முடியுமா? முடியாது. அதுக்கு காலம்பரம் எழுந்தா 4:30 மணிக்கு பண்ணணும். சுவாமி இப்படி சொல்றேன். அதுக்கு தகுந்ததான காலம் அப்படி.
கணபதியை பூஜை பண்றதுக்கு தகுந்ததான காலம். சரி, கணபதியை வேற ஏதாவது புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணலாமா? கிடையாது. அவருக்கு என்ன புஷ்பம்? அருகம்பில்லு போடணும். அதான் அவருக்கு இஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? மற்ற பேட்டா நோன்னு சொல்லல. ஆனா அருகம்பில்லுன்னா ஆசையா பாக்குறாரு அவர். அவருக்கு வேற எல்லாம் கொடுத்தா போறாது, மோதகம் தான் வேணுங்கிறார் அவர். சில குழந்தைகள்லாம் எனக்கு இதுதான் 5 ஸ்டார் சாக்லேட் தான் வேணுங்கிறது, வேற சாக்லேட் தான் வேணுங்கிறது. அது என்ன சுவாமினார்? அதே போல கணபதியும் பிடிக்கிறார், எனக்கு மோதகம் தான் வேணுங்கிறார். ஏன்? ஒரு தேசம், ஒரு காலம், ஒரு நிமித்தம். கேரள தேசத்துக்கு போனேன்னா காலம் நாளம் மூலம் தான். காலம் பிராம முகூர்த்தத்துல, நாளம் தென்னங்கீத்து, அதே போலயே மூலம் மூல மந்திரம், கணபதி மூல மந்திரம். அந்த 3 தான் வேணுமே தவிர ஒரு ஒன்றும் வேண்டாம் அவருக்குங்கிற. நம்ம ஊர்ல தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல சூரியோதயம் ஆன பிறகு 6 மணிக்கு மேல்தான் கணபதி ஹோமம் பண்ணுங்கிற. ஈர்ணையா விவகாரம் புதிதே ஜோதி அனுதிதே ஜோதி, அதுல எத்தனை விவகாரங்கள் தானே. அப்படி ஒரு தேசம், ஒரு காலம், ஒரு நிமித்தம், இன்னொருத்தருடைய ஹெல்ப், இவைகள்லாம் வேண்டி இருக்கு. அவைகள் இருந்தா தான் மற்ற தர்மங்களை பண்ண முடியும். ஆனா இந்த தர்மம் எப்படின்னு பகவான ஸ்தோத்திரம் பண்றத எப்பொழுதும் பண்ணலாம். யாருடைய தெய்வம் வேண்டியதில்லை. அதோட மட்டுமல்ல, எல்லோரும் பண்ணலாம். ஒரு ஸ்திரீ நான் வாஜபேயம் பண்றேன்னு ஆரம்பிக்க முடியுமா? நான் ஹோமம் பண்றேன்னு முடியுமா? பண்ணினா என்ன சார்? பண்ணினா ஒண்ணும் இல்லை, ஆனா ஸ்வர்க்கம் கிடைக்காது. நீங்க பண்ணின நெய்யே இதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும், அவ்வளவுதான். என்னடா இது இப்படி பண்ணினாதான், இன்னார் பண்ணினாதான், இந்த காலத்துல பண்ணினாதான், இந்த மந்திரத்தை சொல்லி பண்ணினாதான் பலமுன்னு கிடைக்கும். அதனுடைய பலமானது டைரக்டா நீங்க பார்க்க தெரியல. பார்க்கறதா இருந்தா ஓஹோ பண்ணுங்கோங்க. ஆனா இது அதிருஷ்டமாச்சு. எப்ப தெரியாதோ அதனுடைய ரிசல்ட் நமக்கு இப்ப தெரியாதோ, அப்ப வேதத்துல எப்படி சொல்லியிருக்கோ அப்படி பண்ணினாதான் பலம் வரும்னு அர்த்தம். ஆனா இது எப்படி? எல்லோரும் அனுஷ்டானம் பண்ணலாம். எல்லா வர்ணத்தாலும், எல்லாரும் ஆணோ பெண்ணோ அல்லது குழந்தையோ பெரியவனோ, கல்யாணம் ஆனவாளோ ஆகாதவாளோ, குழந்தைகள் பெற்றவாளா இல்லையோ, எல்லாரும் பண்ணலாம் சுவாமி இதுக்கு. அதான் ஏகமே பக்தியா புண்டரே காட்டம் தவைரற்ற ரசதா. ஆயால் இது எல்லா தர்மத்தை விட வசதியான ஒரு தர்மம், எப்பொழுதும் பண்ணக்கூடியதான தர்மம், எந்நிலையிலையும் பண்ணக்கூடியதான தர்மம். அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா யஸ்மரேத் புண்டரே காட்டம் ச பாக்கியாபியந்தர ஸ்ருதி. அபவித்ரா பவித்ரோவா, நீங்க சுத்தமா இருக்கீங்களோ இல்லையோ, ஸ்நானம் பண்ணிடா இல்லையா, சர்வாவஸ்தாம் கதோபிவா, எந்நிலையில இருந்த போதிலும், யஸ்மரேத் புண்டரீகாட்டம், பகவான தியானம் பண்ணினா போரும். நீங்க அது எதுன்னு சொல்லல. யஸ்மரேத் புண்டரீகாட்டம் ச பாக்கியாபியந்தர ஸ்ருதி. மனசுக்குள்ளையும் அவன் சுத்தமாயிட்டான், வெளியிலையும் சுத்தமாயிட்டான். இப்படி ஸ்வரூபம் யாருக்காவது கிடைக்காமா? நீங்க ஹோமம் பண்ணணும், பூஜை பண்ணணும், குளிச்சுட்டு மடியா இருந்துட்டு விழுப்ப தொடாம அப்படி பண்ணணும்னு சொல்றல. இது பாருங்க, எல்லாராலையும் பண்ணலாம், எப்பவும் பண்ணலாம் அப்படின்னு இருக்கா இல்லையா? அதான் சொல்றாரு எத் பக்தியா. ஆனா என்ன வேணும்? பக்தி வேணும். மனுஷனுக்கு பக்தி வேணும். எத் பக்தியா புண்டரே காட்டம் தவைரத்தேன்ன ரசதா. ஆகையால் உலகத்துல இருக்கக்கூடியதான வேதத்துல சொல்லப்பட்டதான எல்லா தர்மங்களை விட மிக சிறந்ததான தர்மம் எது தாங்கள் கருதுகிறீர்கள்? பகவானுடைய நாமாக்களை எப்பொழுதும் சொல்கிறது. இப்ப பாருங்க, சர்வேஷாம் சோதனா லட்சணானாம். சோதனான வேதம், வேதத்துல சொல்லி இருக்கக்கூடியதான வேத பிரமாணகமா இருக்கக்கூடியதான எல்லா தர்மங்கள்லையும் ஏஷபட்சமான தர்மா. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, பகவன் நாமாவை சொல்றது எனக்கூடியது ஒரு தர்மம். லோகத்துல தர்மம்னா ஏதோ ஒரு 10 பைசா பிச்சைக்காரனுக்கு போடுறது தர்மம்னு நினைச்சுட்டு இருக்கான். தர்மம்னு சொன்னா வேதத்துல இன்னார் இதை பண்ணணும் என்று சொல்றதுதான் தர்மம். ஆயால் பட்சமான தர்மஹா அதிகதமா, எல்லாத்தை விட மிக சிறந்தது. இது மே மம மதா. பீஷ்மாச்சாரியர் சொல்றார், என்னுடைய அபிப்பிராயம் தான் சுவாமி. அபிப்பிரேதா எது? எத் பக்தியா தாத்பரியேன, இன்டென்ஷனலா. தாத்பரியம்னா இன்டென்ஷன் அர்த்தம். என்னமோ ஏதோ அப்படின்னு ஏனோ தானோன்னு பண்ணக்கூடாது. பகவான பக்தியோட பூஜை பண்ணணும். ஒரு இன்டென்ஷனோட அவரை நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அதனால க்ஷேமம் ஏற்படும் எனக்கூடியதான நம்பிக்கையோட பண்ணுங்க. எப்பொழுது உங்களுக்கு பக்தி வருதோ அப்பொழுது தானா ஸ்ரத்த வந்துடும். ஸ்ரத்தையும் பக்தியும் எப்படி அக்கா தங்க மாதிரி. ஸோ பக்தி டிவோஷன் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா சின்சியரிட்டி வந்துடும். ஆகையால் எத் பக்தியா தாத்பரியேன புண்டரீகாட்டம்.
ஹிருதய புண்டரீகே பிரகாசமானம். புண்டரீகாட்டம்னா தாமரை கண்ணன்னு அர்த்தம் சொன்னேன். உங்களுடைய இதயத்துல எப்பொழுதும் தோணிக்கொண்டிருக்கிறவர், எல்லோருடைய இதயத்திலையும் தோணுகின்றார். நீங்க உள்ள பார்க்கல, நான் என்ன பண்றது? ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷ அர்ஜுன திஷ்டதி. பகவானே சொல்ற, வேற எங்கேயும் எங்கேயும் போக வேண்டாமா, உங்க இதயத்துல இருக்காருங்க. அதனால அவரை தியானம் பண்ணுங்க. பிரகாசமானம் ஹிருதய புண்டரீகே பிரகாசமானம் வாசுதேவம். வாசுதேவம் வசுதேவருடைய பிள்ளை வாசுதேவன் அல்ல, வாசுஸ்காசௌ தேவஸ்ய வாசுதேவா. நாங்களை வாழும்படி பண்ணி கொண்டிருக்கார். அவர் உள்ள இருக்க தொட்டு தான் உங்க கண்ணு பாக்குறது, உங்க காது கேட்கறது, உங்க மூக்கு மாறுறது, உங்க நாக்கு சுவைக்கிறது, எல்லாவற்றையும் காது நடக்கிறது, கை எல்லா வேலையும் செய்யறது. உள்ள அந்த போர்ஸ் இருந்தா தான். அது என்னதுன்னு தெரியல உங்களுக்கு. அது போனா டாக்டர் ஒன்றும் பண்ண முடியல, சாரின்னு சொல்லிட்டு போயிட்டான். அது இருக்கிற வரையும் தான் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடு, அது எடு, இது எடுக்கலாம். இப்ப விவகாரம் என்னடா, அது இருக்கணும். அத போன்னு சொல்லவும் அவனால முடியாது, இருன்னு சொல்லவும் முடியல. என்ன பண்றது? டாக்டர் மனுஷன் தானே சார். ஆனா நமக்கெல்லாம் முதல் டாக்டர் பிரதமோதயோ பிட்டக்கு அந்த பரமாத்மா ஒருவர் தான். அவர் இருக்க தொட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா உமக்குள்ள அவர் தான் இருக்கார். அவரை ஞாபகம் வச்சிருந்தா. அதனால வாசுஸ்தாதௌ தேவஸ்தா ந பிராணேன ந பானேன மர்த்தியோ ஜீவதி கஷ்டனா இதரேன து ஜீவந்தி யஸ்மின்னேதா உபாஸ்விதௌ. வெறும் மூச்சு காத்து உள்ளேயும் வெளியிலையும் போயிட்டு வரதுனால நீங்க உள்ள இல்ல, நீங்க உயிரோட இல்ல சார். இதுக்கு மேல ஒரு தத்துவம் இருக்கு. அப்படி மூச்சு காத்துனால்னா மரணானந்தரன் ஒரு துருத்தி பையை விட்டு உள்ள காத்து அனுப்புவேன், இன்னொரு பையில இருந்து வெளியில எடுத்துப்பேன். ஆனா அதனால இல்லையே, அது ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்னது என்று தெரியல, அந்த தத்துவம் அது தெரியல. அதான் வாசுதேவம் தவை குணசங்கீர்த்தன லட்சணை ஸ்துதிபி. அவருடைய குணங்களை எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. வேற எப்படி அவரை ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? அவருடைய குணங்கள் தான் சொல்ல முடியும். சதா அர்ச்சையே, எப்பொழுதும் தியானம் பண்ணணும். சத்கார பூர்வகம் அர்ச்சனம் கரோதி, நம்பிக்கையோட, ஒரு ஆதர நைரந்தர்ய சத்கார ஆசேவிதோ திருட பூமி, ஒரு ஆதரத்தோட, ஒரு அன்போட பகவான அன்பாக தியானம் பண்ண. நரா மனுஷ்யா இது எது ஏஷ தர்மா இது சம்பந்த அஸ்ய ஸ்துதி லட்சணஸ்ய அர்ச்சனஸ்ய ஆதிக்கே கிம் காரணம். விஷ்மாச்சாரியர் சொல்லிட்டு போயிட்டார் சார். அவர் வசதின்னு சொல்லிட்டு போனார, எதற்காக வசதின்னு சொன்னாரோ, என்ன எந்த விதமாக இது வசதியாச்சு? யஜ்யம் ஆகாதுகள்லையும் கோயில் கட்டுறதுலயும் குளம் வெட்டுறதுலயும் அதை விட வசதியாக இது ஆயிடுதா? என்னமாச்சு? கோடி கோடி ரூபாய் கட்டிட்டு ஒரு கோயிலுக்கு கோபுரம் கட்டுறான். கோபுர தரிசனம் சர்வ பாதக நாசனம். எதற்காக கோயிலுக்கு கோபுரம் கட்டுறேன்? உள்ள போய் பகவானை பார்க்க முடியாதவர்கள் கூட அந்த கோபுரத்தை பார்த்தா போருமா, அவளுக்கு க்ஷேமத்தை கொடுப்பார். அதுக்காகத்தான் ரோட்ல போயிட்டே இருக்கோம், டைம் இல்லை சார். கோபுரத்தை பார்த்து நமஸ்காரம் பண்ணினாலே போறோம், உங்களுக்கு ரொம்ப புண்ணியம் வரும். அதுக்காக தானே கண்டிட்டு இருப்பார். அந்த உள்ள இருக்கிற அந்த பரமாத்மாவுக்கு எப்பொழுதுமே சக்தி இருக்கணும். 12 வருடத்துக்கு முன்னால கும்பாபிஷேகம் பண்றேன். கும்பாபிஷேகம் எங்க பண்றேன்? கோபுரத்துக்கு மேல இருக்க கோபுரத்தெல்லாம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அங்க கும்பத்துக்கு தான், அதான் கும்பாபிஷேகம். இந்த கோபுரத்துக்கு மேல 9 கும்பங்கள் வைக்கிற அளவுக்கு அந்த கும்பங்களுக்கு அபிஷேகம் தான் கும்பா. கும்பத்தினால் அபிஷேகம் கும்பாபிஷேகம், கும்பத்திற்கு அபிஷேகம் கும்பாபிஷேகம். பூர்ணமாக தாங்கள் ஆகணும் என்று பூர்ண கும்பத்துக்கு அபிஷேகம் பண்றோம். நிறைய அர்த்தங்கள் இருக்கட்டும். அப்படி அந்த சுரூபம் இதென்ன வசதின்னு அஸ்ய ஸ்துதி லட்சணஸ்ய அர்ச்சனஸ்ய ஆதிக்கே கிம் காரணமுச்சதே ஹிம்சாதி புருஷாந்தர திரவியாந்தர தேச காலாதி நியம அனபேட்சத்வமேவ ஆதிக்கே காரணம். இதுக்கு ஹிம்சை இல்லை, இன்னொரு காய கிளேசம் இல்லை. கார்த்திகை மாசம் பகவான் பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணணும். காலம் இருந்து சாப்பிடாம சாயங்காலம் வரைக்கும் இருந்து ஒன்னும் சாப்பிடக்கூடாது. ஏதோ கொஞ்சம் சாப்பிட, அண்ணா தட்ட குணம் போயிட்ட ஒரு 8 இட்லி சாப்பிட்டான், அது போய் இருக்கட்டும். இல்லைன்னா நார்த் இந்தியால பண்ண 4 ரொட்டியும் கொஞ்சம் சப்ஜியும் சாப்பிடுவோம், 4 நாளைக்கு பசிக்காதுன்னு. இன்னும் சில பேர் என்னென்ன இந்த புதுசா ஓட்ஸ் கஞ்சி சாப்பிடுறோம் பாரு, அல்ல 2 டம்ளர் அடிச்சிருப்பான், அவ்வளவுதான் விவகாரம் முழுக்க. போனா போறதான் 2 வாழைப்பழம் வேற போருமோ? இதெல்லாம் இல்ல. விரதம்னா காலம் வந்து ஒண்ணும் சாப்பிடு. அது வரைக்கும் பகவான் நாமாவை சொல்லி கொண்டிருந்த பிரதோஷ சமயத்துல பகவானுக்கு பூஜை பண்ணி அப்படி 11 தரம் ருத்ரத்தை சொல்லி அபிஷேகம் பண்ணும். சரீரம் கிளேசப்படுறதோ இல்லையோ,
பிரதோஷ பூஜை காலம் வந்து ஒண்ணும் இல்லாம பிரதோஷ சமயத்துல பகவானுக்கு பூஜை பண்ணணும்னு சொல்றாங்க. இப்படி இந்த விரதங்களுக்கெல்லாம் சிரமம் இருக்கு, சரீரத்துல காயக்கிளேசம் இருக்கு. ஆனா நான் சொல்றேன் இந்த பகவான் நாமாவை சொல்ற விரதம் இருக்கு பாருங்க, ஒண்ணும் கஷ்டப்பட வேண்டாம் நீங்க. அப்புறம் புருஷாந்தர மனுஷியாளுடைய ஹெல்ப் வேண்டாம் சார், ருத்துக்களுடைய ஹெல்ப் வேண்டாம். ஒரு சின்ன காரியம் பண்ணணுமே ஆனால் எல்லோரும் சேர்ந்தா தான் நன்னா இருக்கும். அதுல மாமி இன்னொன்னு சொன்னேன்னா இன்னைக்கு கிடையாது நைவேத்தியம் பகவானுக்குன்னு சொன்னா நீங்க என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி எல்லாம் நடக்கிறது, அதனால சந்தோஷமா இருந்துட்டு இருக்கேன். முடியலேன்னு பத்யவே விதமாத்தியம் பவதி, யாகம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆத்துக்காரி வந்து நெய்யை பார்க்கணும், பார்த்த பிறகுதான் அந்த நெய்யை 65,000 ரூபாய் 10,000 கலர்ல ஒரு புடவை வந்திருக்கு, அது வாங்கி கொடுத்தா நான் நெய் பாக்குறேன், இல்லைன்னு அப்புறம் என்ன சொல்ல தெரியல சார் இப்ப இருக்கிற ஸ்திரீகளுக்கு. அதனால நீங்க பழச்சிருக்க அடம் பிடிக்க ஆரம்பிச்சோம்னா உங்க தர்மம் அவ்வளவுதான், கிருஷ்ணார்ப்பணம்னு. ஏதோ போனா போறதுன்னு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கா. சரி நீங்களும் தூத்தாடிட்டு இருக்கேன், நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். பத்யவே கிருதமாத்தியம் பவதி அப்படின்னு அது பண்ணினா தான் உண்டுன்னா இல்ல. ஸோ இன்னொருத்தருடைய ஹெல்ப் வேண்டி இருக்கோ இல்லையோ மற்ற தர்மங்களுக்கு. இது அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதே போல திரவியாந்தர கரு புரோடாசம் அதுக்கு அதை பண்ணணும். அம்பாள் பூஜைன்னு சக்கரை பொங்கல் பண்ணணும், வடையை பண்ணணும். உங்களுக்கும் பண்ண தெரியலையே, என்ன பண்றது? நீங்க பண்ணலாம், ஒன்னு ஆரம்பிச்சா ஒன்னாருது. அனுமாரை பிடிச்ச பிள்ளையார பிடிக்க போனா அனுமார் ஆயிடுச்சுன்னா முன்னால வைக்கிற துதிக்கி பின்னால வச்சுட்டான், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் ஆகல, ஒன்னா போயிடுது, அவ்வளவுதான். அதனால இன்னொருத்தருடைய ஹெல்ப் வேண்டி இருக்கோ இல்லையா, சரு புராடாசி. அதுவும் இல்ல தேசம், இந்த யாகம் பண்ணணும் பாசீன பிரவண தேசம். அத கிழக்கு பக்கம் கொஞ்சம் இதுவா இருக்கணுமா, லோயர் லெவலா இருக்கணும். அப்படி யாகத்துக்காக மண்டபத்தை கட்டணுங்கிறான். அதுபோல இங்கெல்லாம் இந்த யாகத்துல இங்கதான் பண்ணணும், இப்படித்தான் பண்ணணும், கிழக்கு நோக்கி உட்கார்ந்தான் பண்ணணும். அது ஏதாவது இருக்கா? ஒண்ணும் கிடையாது. காலமே தான் பண்ணணும். மத்தியானம் ஹோமங்கள்லாம் காலமே தான் பண்ணணும், ராத்திரி பண்ணப்படாது. அர்த்தம் மத்தியான சமயத்துல தான் பண்ணணும், ராத்திரி பண்ணப்படாது. இப்படி எல்லாம் நியமங்கள் வச்சுட்டு இருக்கா. உங்க ஜபத்துக்கு ஏதாவது நியமம் உண்டா? ஒண்ணும் கிடையாதுன்ற தேச கால நியம அனபேட்சத்வம் ஆதிக்கே காரணம். அதோட இல்ல தியாயன் கிருதே யஜன் யக்ஞே த்ரேதாயாம் துவாபரே அர்ச்சயன் யதாப்னோதி ததாப்னோதி கலவு சங்கீர்த்திய கேசவம். கிருத யுகத்துல பகவான தியானம் பண்ணினாளா, அதனாலதான் அது ரொம்ப உசந்ததான நிலையை அடைந்தா. திரேதா யுகத்துல பகவானுக்கு யஜ்யங்கள்லாம் பண்ணினாரா, பகவான் சந்தோஷப்பட்டார். துவாபர யுகத்துல பகவானுக்கு அர்ச்சனை பண்ணினா. கலியுகத்துல என்னென்ன ஒண்ணு வேணா பகவான் நாமாவை சொன்னா போறது. கலவு சங்கீர்த்திய கேசவம். இந்த கலவு சங்கீர்த்திய கேசவம்னு விஷ்ணு புராணத்துல இருக்கு. ஆனா ஞாபகம் வச்சுங்க, நித்திய கர்மாக்களை பண்ணிவிட்டு சில பேர்லாம் என்ன சொல்ற, வெறும் சங்கீர்த்தனம் பண்ணினா போரும்னு அப்படி இறங்கி விட்டாது. ரொம்ப தப்பு. நித்திய கர்மாக்கள் பேசிக்கா இருக்க வேண்டியது சந்தியாவந்தனம் ஜபம் எல்லாம் பண்ணணும். அதற்கு பிறகு மற்ற சமயத்துல இப்பொழுதும் கீர்த்தனம் இருக்கணும். அப்படி அதுக்கப்புறம் ஜப்பே நைவத சம்சித்தே பிராமணோ நாத்திர சம்சய குர்யாதன் என்னவா குர்யாத் மைத்ரோ பிராமண உச்சதே இது மானவம் வச்சனம். ஜப்பேன இவத சம்சித்தே, ஜபத்தினாலேயே ஒரு மனுஷன் எல்லா பலத்தையும் அடையலாம் சார். இதுவும் அதுவும் இல்ல, ஜபந்தான். எந்த மந்திரமா இருந்தாலும் சரி, நான் காயத்ரியா பரவ மந்திர, காயத்ரியோட உயர்ந்ததான ஒரு மந்திரம் இல்ல, அது பண்ணலாமே. இல்ல ஏதாவது ஒரு பச்சாட்சரம் ஒரு ஷடாட்சரம் ஏதோ ஒரு மந்திரத்தை பெரியவர்கள்ட்ட வாங்கிட்டு ஜபம் பண்ணிட்டே இருந்தோம். ஜப்பேன இவதம் சித்தேது பிராமணோ நாத்திர சம்சய. இதுல சந்தேகமே கிடையாது. மனு குறியாதன் என்னவா குறியாத், மற்றவைகளை பண்றீங்களோ பண்ணலையோ நான் ஒன்னும் சொல்லல, இதை மட்டும் விடாம பண்ணிட்டே இருக்கோ. மைத்ரோ பிராமண உச்சதே, இதான் ரொம்ப வசதியான ஒரு தர்மம். பகவான் பீஷ்மாச்சாரியர் சொல்றாருன்னா இதுக்கு பின்னால எத்தனை இருக்கு பாருங்க, அத்தனையும் பார்த்துதான் சொல்றாரு. ஜபஸ்து சர்வ தர்மேபியா பரமோ தர்ம உச்சதே. இந்த ஜபமானது எல்லா தர்மங்களை விட மிக சிறந்ததான தர்மம், எல்லோராலையும் பண்ணக்கூடியது. பழைய நாள்ல ஒண்ணும் தெரியாத போனாலும் பாட்டியம்மாலாம் உட்கார்ந்து ராமகோட்டி எழுதுறேன்னு ஆரம்பிக்கும். வெறுமனே உட்காந்து எழுது ஒரு கோட்டி தானே நாம நீங்க நினைச்சு பண்ணி பாருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், கம்ப்யூட்டர்ல எழுதி சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்டாங்க, அப்படியே மவுசை எழுதுனா எழுதுறதுண்டாங்க. அப்படி ஒண்ணு வச்சுட்டு இருக்கான். நீங்க பக்தியோட ஒவ்வொரு தடவை சொல்லும் பொழுது ராமா ராமா ராமான்னு. அப்படி இந்த ராமகோட்டி எழுதுறதுக்கு அது 5-6 வருஷம் ஆகும்.
ஆனா அது எவ்வளவு புண்ணியம் தெரியுமோ. ஆனா அதை எழுதினேன். இன்னும் சில பேர் அப்படி ராமனுடைய பொம்மை போட்டு அதுக்குள்ள ராமகோட்டை எழுதுவான், அனுமார் பொம்மை போட்டு அதுக்குள்ள ராமராமான்னு எழுதுவான். கட்டுமான காரியங்கள்லாம் பண்ணியிருக்கா பெரியவர்கள்லாம். எது இந்த ஜபம் தான். இந்த மானசிகமான ஜபத்தை ரொம்ப வசதியா வச்சுட்டு இருக்கோம். ஜபஸ்து சர்வதர்மேப்ய பரமோ தர்ம உச்சதே அஹிம்சையா ஜபூதானாம் ஜபயஜ்ஞ பிரவர்த்ததே. யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை சார். நீங்க பாட்டுக்கு ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு ஜபம் பண்ணிட்டே இருக்கலாம். நீங்க பண்றது ஜபம்ங்கிறது யாருக்கும் தெரியாதுன்னு யாரோ பைத்தியமா உட்கார்ந்துட்டு இருக்கான்னு நினைப்பா. ஆனா என்னடா உயர்ந்ததான புண்ணியம். ஒவ்வொரு செகண்டுக்கும் கோடி ரூபாய்கள் சம்பாதிச்சுட்டு இருக்கேன், அவ்வளவு புண்ணியம். மற்ற இந்த ரூபாயெல்லாம் அந்தந்த ஊர்ல தான் செலவாகும், செல்லுபடியாகும். இங்க இருந்து ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு வெளியூருக்கு போனீங்கன்னா வாழாது, அந்த ஊர்ல செல்லுபடியான ரூபாவை மாத்திட்டு போகணும் நீங்க. ஆனா இந்த ஜபம் பண்றீர்கள் பார்த்தீங்களா, எந்த லோகத்துக்கு போனாலும் இது உதவும், எங்கே போனாலும் இது உபயோகப்படும். அப்படி இன்டர்நேஷனல் கரன்சி, இன்டர்நேஷனல் சொல்லுவா, இன்டர் கான்டினென்டல் சொல்லுவா, இன்டர் லோகம்னு சொல்லுவா. எல்லா உலகத்துக்கும் இது ஒண்ணுதான், எங்கேயும் கிடைக்கக்கூடிய தர்மம். ஆயல் அஹிம்சையா ஜபூதானாம் ஜபயஜ்ஞ பிரவர்த்ததே. ஆயல் நீங்க ஜபம் பண்றது யாகம், ஞாபகம். எத்தோ ஜபம் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஜபம்னா குறைச்சோம்னு நினைக்காதீங்க. அது எந்த மந்திரமாகவும் இருக்கலாம். அவர் ராம மந்திரம் பண்றாரு, அனுமார் மந்திரம் சொல்றாரு, நான் அதை விட வசதியான மந்திரம் சொல்லிட்டு இருக்கேன். எல்லா மந்திரமும் ஒண்ணுதான். எல்லா மந்திரமும் கடைசியில அர்த்தம் என்ன தெரியுமா, நான் தத்வமசி அப்படிங்கிற ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை தான் சொல்ல போறேன். அதுக்காகத்தான் வழி சொல்றது. ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம்ங்கிறானே, அதே போல எல்லாமும் கொண்டு வந்து எங்க உங்களை சேர்க்கறது, இந்த பரமாத்மாவுடைய காலடியில சேர்க்கறது. அதனால்தான் அவருக்கு நாராயணன்னு பேரு. நராணாம் அயனம், டெர்மினஸ் ஆஃப் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். எத்தனை நாளானாலும் கடைசியில போய் சேர்றது அங்கேத்தான். அந்த தத்துவத்துக்குத்தான் சொல்றது மந்திரங்கள். எந்த மந்திரமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா விடாதீங்க, ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். ஜபஸ்து சர்வதர்மேப்ய பரமோ தர்ம உச்சதே அஹிம்சையா ஜபூதானாம் ஜபயஜ்ஞ பிரவர்த்ததே. இது மகாபாரதே. யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி. பகவான் யஜ்ஞங்களுக்குள்ள நீங்க எப்படி இருக்கேன்னு கேட்டான் அர்ஜுனன். யஜ்ஞங்களுக்குள்ள ஜபயஜ்ஞமா இருக்கேனப்பாங்கிறார் பகவான். எல்லாம் சொல்லுங்க ஜபம் பண்றோமா. இந்த காலமே இந்த பக்கம் டிவியில ஏதோ ஒண்ணு, அது என்ன சமையல், இந்த பக்கம் ஹிண்டு பேப்பர், எதற்கா காஃபி. இங்க காயத்ரி எங்க இருந்து தோணும் சார்? எல்லா பக்கத்துலயும் இவனை இழுக்கிறதே ஜபம் பண்றான. பண்ணியிருந்தா சகல வர்ச்சஸும் வந்திருக்கும், இந்த உலகம் க்ஷேமமா இருக்கு. ஆனா ஜபம் பண்றது இல்லை, மனசு நிற்க மாட்டேங்குது. ஆகையால் தான் எத்தனையோ கட்டங்கள் மனுஷர்களுக்கு வந்து அதை தாங்குற சக்தி மனசுக்கு இல்லை. நம்ம முன்னோர்களுக்கு இந்த கட்டம் வரலையா? எத்தனையோ வந்ததுன்னு, எத்தனையோ பேருக்கு இது போல கட்டங்கள் வந்திருக்கு. ஆனாலும் அவன் ஆனந்தமா வாழ்க்கையை நடத்திருக்கா, பரமாத்மா சென்றிருக்கா. நம்ம போகல. காரணம் என்ன? நமக்கு அந்த சக்தி இல்லை, ஜபசக்தி இல்லை. ஆகையால் யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி இது பகவத் வசனம். ஏதத் சர்வம் அபிப்ரேத்யா, இதெல்லாம் மனசுல வச்சுட்டுதான் சொல்றார். ஏகமே சர்வ தர்மாணாம் தர்மோதிகதமோ மதஹ அப்படின்னு 5வது கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கார். அப்புறம் கிம்வாப்யேகம் பராயணம் அப்படின்னு 2வது கேள்வி இருக்கு. அதுக்கு பதில் சொல்றார். பரமம் யோ மஹத்தேஜ பரமம் யோ மஹத்தப பரமம் யோ மஹத் பிரம்மா பரமம் எப்பராயணம் அப்படின்னு அந்த கிம்வாப்யேகம் பராயணம்னு கேள்வியா, இதுதான் பராயணம்னு பதிலாம். ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் அதுலயே இருக்கு. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்குள்ளேயே பதில் இருக்கு. கடைசியில பராயணம்னு பகவானுக்கு பேர சொல்ல போறேன். ஆகையால் அப்படிப்பட்டதான ஸ்வரூபம்னு சொல்றார். இதை அடுத்த சனிக்கிழமை